ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் அதுக்கப்புறம் டெண்டன்ட்க்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து டெண்டன்ட்ஸ்னா என்ன, லேண்ட்லார்ட்னா என்னன்னு பார்க்கணும். லேண்ட்லார்ட்னா ஓனர், டெண்டன்ட்னா நம்ம வாடகைக்கு போகிறவங்கள டெண்டன்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டு வாடகைக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயத்தை பார்க்காம நீங்கள் சைன் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி சைன் பண்ணிங்கன்னா உங்கள் பணமும் போயிடும், உங்களோட நிம்மதியும் போயிடும். ரிட்டன் அக்ரிமெண்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு வாடகைக்கு போகிறது வந்து ரிஸ்க் தான். இப்போ வந்து ரிட்டன் அக்ரிமெண்ட் இல்லாமல் நீங்கள் ஓரல் அக்ரிமெண்ட் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு வாடகைக்கு போகிறீங்க. அப்போ உங்களுக்கு எதனா ஒரு இஷ்யூ வரும்போது, ஒரு டிஸ்பியூட் வருதுன்னா அந்த டிஸ்பியூட்டில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே இருக்காது. இப்போ ரிட்டன் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ப்ரூஃபை காட்டி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் ஓரல் அக்ரிமெண்ட் வந்து ப்ரூவ் ஆகாது. ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஸ்கிப் பண்ணா நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்ன்றத சொல்கிறேன். என்னன்னா நம்ம 11 மந்த்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். எப்பயுமே ஒரு வீட்டு வாடகைக்கு போகிறோம்னா நம்ம 11 மந்த் போடுறது தான் ரெண்டல் அக்ரிமெண்ட் நம்மளால் போட முடியும். அந்த 11 மந்த்துக்கு அப்புறம் நம்ம திரும்ப தொடர்ச்சியாக நம்ம அந்த வீட்டில் இருக்க போகிறோம்னா நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் இருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 பிரகாரம் நம்ம 11 மந்த்துக்கு மேலே ஒரு வீட்டில் வந்து நம்ம வந்து வாடகை இருக்கோம்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி தான் இருக்கணும். இல்லைனா அது கோர்ட்டில் எவிடன்ஸாக எடுத்துக்கவே மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகும்போது ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறோம்னா அதுக்கு ரிசிப்ட் இல்லைனா என்ன ஆகுன்றத பார்க்கலாம். அட்வான்ஸ் கொடுக்கும் போது நீங்கள் ஒரு ரிசிப்ட் வாங்காமல் இருக்கீங்களா? அதுக்கப்புறம் எப்பயுமே நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறப்ப ஒரு சைன் வாங்கிட்டு இவ்வளோ கொடுத்துருக்கோன்றதுக்கு ஆனால் ஒரு சைன் அவங்ககிட்டையும் வாங்கிக்கங்க, நீங்களும் ஒரு சைன் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணி வாங்கிக்கங்க. அது எப்பயுமே உங்களுக்கு வந்து சேஃபர் சைடாக இருக்கும். அக்ரிமெண்ட்டில் இப்போ வந்து ஒரு மெயின்டெனன்ஸ்க்கும் ரிப்பேருக்கும் ஒரு எதுவுமே போடாமல் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டை எழுதியிருக்கோம்னா என்னென்ன ப்ராப்ளமை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணுன்றதை பற்றி சொல்கிறேன். ரிப்பேர் பண்ணணும், யார் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொடுக்கணுன்றத கிளியராக அக்ரிமெண்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணலன்னா நமக்கும் லேண்ட்லார்டுக்கும் பிரச்சனை தான் வரும். நோட்டீஸ் பீரியடை பற்றி கிளாரிட்டியாக இல்லைனா நமக்கு என்ன பிரச்சனை வரணும். திடீர்னு வந்து ஓனர் வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னா நம்ம நோட்டீஸ் பீரியட் வந்து 11 மந்த் நம்ம போட்டிருக்கோம். 11 மந்த்துக்குள்ளே நம்மளை காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னா இந்த நோட்டீஸ் பீரியட் எடுத்து நம்ம அவங்க கிட்ட காமிக்கலாம். 11 மந்த் முடியாதுக்கு முன்னாடி நீங்கள் காலி பண்ண சொல்கிறது வந்து லீகலாக வந்து தப்புன்னு நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்லலாம். நோட்டீஸ் பீரியட் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் காலி பண்ண சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு நம்ம அவங்ககிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் எதனா ப்ராப்ளமை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதில் எதனா ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலாக எதனா இதில் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். மோர் லீகல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.